தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த 2022 திரைப்பட ஸ்டன் மாஸ்டர் கனல் கண்ணன், இந்து முன்னணியுடைய நிர்வாகி, அவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் சிலை, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியார் சிலையில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் இந்துக்களுடைய மனதை புண்படுத்துது. அது எப்போது களையப்படுகிறதோ அதுதான் இந்து எழுச்சி நாள் அப்படின்னு அவர் சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி நாள் அப்படின்னு. இது சார்ந்து அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 2 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது. நீதியரசர் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. சில முக்கியமான விஷயங்களை கோடிஃபை பண்ணி அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அது அந்த வழக்கினுடைய பிரதானமான விஷயமா இருக்குது. இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாகவும் அதுதான் மாறி இருக்கிறது. கனல் கண்ணன் மீது வழக்கு தள்ளுபடி, ரத்தமா தக்காளி சட்னியா? இசாந்து விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறாங்க. இருவரும் வழக்கறிஞர்கள். பாஜகவிலிருந்து திரு சங்கர், அரசியல் விமர்சகர் கரு ஜெயக்கண்ணன். இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். முதல்ல திரு சங்கர்ட்ட இருந்து விவாதத்தை தொடங்குறேன். சங்கர் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். முதல்ல என்ன சம்பவம், நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு இப்போ வரும்போது என்ன விவாதங்கள் நடைபெற்றது, நீதிபதி எப்படி எந்த காரணங்களுக்கு உட்பட்டு இதை தள்ளுபடி செஞ்சாங்க? சார் இதுல ஒண்ணுமே இல்லை சார். இந்து முன்னணியுடைய ஒரு நிகழ்வு, ஒரு யாத்திரை நிகழ்வு. அந்த யாத்திரை நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்படக்கூடிய திரு கனல் கண்ணன் அவர்கள் இந்து முன்னணி அமைப்பில ஒரு மாநில செயலாளரா இருக்காரு, ஒரு பிரிவோட. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த இந்துக்களுக்கு எதிரான அந்த வாசகம் உடைய அந்த சின்னம் எப்போ அகற்றப்படுதோ, இடித்து தள்ளப்படுதோ, அதுதான் இந்து எழுச்சி உண்மையாவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது அவரோட கூற்று. இதுல திமுக எப்பயுமே இந்துக்கள் மேல மட்டுமே உடனடி நடவடிக்கையை பாய்வாங்க. ஏன்னா திமுகவுடைய வலிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, போஸ்கோவில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள மிரட்டுவாங்க. இல்ல சார், முதல்ல நம்ம சம்பவங்களை சொல்லிருங்க. நீதிபதியிடம் இந்த வழக்கு வருகிற போது எதனால தள்ளுபடி செஞ்சாங்க? நம்ம ரெண்டாவது நீதியரசர் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்த குற்றத்தை ஒரு மத கலவரத்தை உருவாக்குற மாதிரியான, இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைதிகளை குந்தக விளைவிக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடா, ஒரு பேச்சா நம்ம கனல் கண்ணன் அவர்கள் சென்னையில பேசினது ஸ்ரீரங்கம் கோயிலுக்காக. ஆனா அதற்காக வழக்கு தாக்கல் செஞ்சவங்க இந்த கனல் கண்ணனுடைய வாதத்தை நீதியரசர் ஏத்துக்கிறார். கனல் கண்ணன் அவங்க சார்பில் நீதியரசர்கிட்ட வச்ச வேண்டுகோள், நான் அங்க இருக்கக்கூடிய ஒரு அவமான சின்னத்தை அகற்றணும்னு பேசுறதே உங்களுக்கு வலிக்குது. லட்சோப லட்ச மக்கள் தினமும் ஸ்ரீரங்கத்துக்குள்ள கடவுளை நம்புகிறவன் முட்டாளுன்னு படிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்குள்ள நாங்க போக வேண்டியதா இருக்கு. இது காவல்துறைக்கு தெரியலையா? அந்த சிலையை ஒரு இந்துக்கள் வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி இந்து விரோத ஒரு சிலையை நிறுவனவங்க, ஒரு கல்வெட்டை நிறுவனவங்க, ஒரு கொடியேற்றி இருக்கிறவங்களுடைய செயல்பாடுக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இதுதான் நீதியரசருடைய ஒரே கேள்வி. அதுக்கு நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன், மாறா அது சம்பந்தமா இந்த பேச்சை தூண்டுகோலா அமைஞ்ச அந்த நிகழ்வுக்கு நீங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனா கனல் கண்ணன் மேல மட்டும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆகையினால கனல் கண்ணன் மேல இருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை விடுவிக்கிறார். சரி, கரு ஜெயக்கண்ணன், கனல் கண்ணன் அவர் மீதான சங்கர், அதாவது சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் திரைப்படத்துறையை சார்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணியுடைய நிர்வாகி அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது செய்தி. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. முழுமையா அவருக்கு அது குவாஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய வழக்கே அதுல தள்ளுபடி செய்யப்படும்.
அந்த வழக்கின் வித்தியாசம் விடுதலை செய்யப்பட்டதுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வழக்கே முழுமையா அவர் மீது இல்லை அப்படிங்கிற மாதிரியான முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் தெளிவா கேட்கிறாரு, திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கோயிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரியார் சிலையில் அந்த குறிப்பிட்ட வாசகங்கள் இருக்கிறது. எந்த மதத்தின் கடவுளையாவது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா அந்த கல்வெட்டில்? இன்னொரு செய்தி, அண்ணா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞராக இருக்கிறதா கேட்கிறேன். முதல்ல அந்த சிலைக்கான பின்புலம் என்ன, அந்த சிலை நிறுவப்பட்டதற்கான காரணம் என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. இந்த தமிழ்நாடு என்பது நீங்கள் நினைப்பது போல மற்ற மாநிலங்களில் இருப்ப இந்து மக்கள், இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள், அவர்களின் அடிப்படையில் நடக்கின்ற பொதுமக்களாக கருதி நீங்கள் பேசிட முடியாது. பெரியார் சிலைக்கு ஏதேனும் ஆபத்து வந்தாலோ, பெரியார் சிலை மீது ஏதாவது சேதம் இழைக்கப்பட்டாலோ முதலில் நிற்பது கடவுளை வழிபடுகின்ற அதே பக்தர்கள் தான் என்பதை அண்ணனுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். சரி, இப்ப அதுல வாசகத்துல இருக்கக்கூடிய சொல்லுங்க. வாசகங்கள் என்பது அவர் சொல்றாரு, ஒரு இந்துவாக தனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லுது தவறா? இல்ல, ஒரே ஒரு செய்தி கடல்கண்ணன் சொல்றாரு இல்லையா, அவர் இந்துவாக அது தனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்றாரு. காரணமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதுல கோர்த்து பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கின் அடிப்படையில் பெரியார் திடல் என்று சென்னையிலே இருக்கிறது. பெரியார் தடலில் இருக்கக்கூடிய அங்க அரங்கத்திலே கிறிஸ்தவ மக்கள் போய் கூட்டம் நடத்துகிறார்கள், இஸ்லாமிய மக்கள் கூட்டம் நடத்துகிறார்கள். நீங்கள் உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருந்தவர்கள் என்றால் நீங்களும் கூட்டம் நடத்தலாம். அதுதான் பதிலடி. இறை நம்பிக்கைக்கு மாற்றாக அவர் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கிறது? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான். ஒரு கோயில் வழிபாட்டு தலத்திற்கு முன்பாக ஒரு சிலை இருக்கிறது, நீங்க சொல்றது தனக்கு வேதனையா இருக்கு. என்ன வேதனை உனக்கு? நான் கேட்கறது என்னன்னா, கனல் கண்ணனுக்கு இதன் மூலமாக என்ன வேதனை வந்தது? இத்தனை ஆண்டுகளா அங்க போகக்கூடிய பக்தர்கள், இன்னும் சொல்ல போனா அந்த திருவரங்கத்தில குடியிருப்பவர்கள் கூட வேதனை இல்லையே. கனல் கண்ணனுக்கு மட்டும் என்ன வேதனை வந்தது? மற்றவர்களுக்கு வேதனை இல்லைன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வேதனை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்துல கனல் கண்ணன் பேசுகிற போது பெரியார் சிலையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மறுதலித்து தான் அங்க உள்ள பக்தர்கள் போறாங்களே ஒழிய ஒரு பெரியார் சிலையால பக்தியை நீங்க தடுத்துற முடியுமா? அவர் சொல்றாரு, அதுக்கே அவர் மேல வழக்கு. அவருடைய கருத்தை சொல்றாருங்க, அவருடைய கருத்தை சொல்றாங்க. அதனால ஏன் அவர் மேல வழக்கு? அப்ப கருத்து கூட சொல்லக்கூடாதா? சிலையை உடைக்கிற முதல் ஆளா நான் இருப்பேன்னு சொல்றேன். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இதே மாதிரி மற்றவர்கள் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு பாயுங்கிற அச்சத்துல தானே அவங்க பேசாம இருக்கிறாங்க. நீங்க வெறுமனே கடவுள் மறுப்பை மட்டும் வைத்து நீங்க ஒண்ணு சொல்றீங்க, பெரியார் சிலையை உடைப்பான் என்று சொல்வதுதான் தவறு. அவர் என்ன சொல்றாரு? பெரியாரின் பெயரால் அரசியல் நடத்துகிறோம், பெரியார் பெயரால் ஆட்சி நடக்கிறது. இதே மாதிரி அப்போ அந்த கோவிலுக்கு போகக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இதே வார்த்தையை சொன்னா அவர்கள் மேலும் வழக்கு பதிவு செய்யப்படுமாங்கிற கேள்வி நீங்க சொல்லுங்க. கனல் கண்ணன் சொல்றாரு, எங்களுக்கு வருத்தமா இருக்கு. கருத்துக்களை கேட்டாதான் உங்களுக்கு தெளிவா தெரியும். எனக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது, அது தனி. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு மது விற்பனை கூடத்திற்கு போறதுக்கு முன்னாடி மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. நீங்க சப்ஜெக்டிவ்ல இருந்து வேற கதைக்கு வரீங்க. இந்த சப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்குதோ அத பேசுங்க ஜெயக்கண்ணன். கடவுள் மறுப்பு கொள்கைக்கான காரணங்களை தெளிவாக நான் கேக்குறது, கரு ஜெயக்கண்ணன் பேசுனது மாதிரி இன்னொருத்தர் பேசினா, இன்னொரு இந்து பேசினா அவரும் கைது செய்யப்படுவார், அப்படித்தானே? யாரும் பேசக்கூடாது. கனல் கண்ணன் பேசிய கருத்துக்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு எதிரானது, அதனால அதனால என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை? ஆமா, ஒரு தனி மனிதர் நான் பெரியார் சிலையை உடைப்பேன், இது போன்ற பெரியார் சிலைகளை அங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க உடைக்கக்கூடிய முதல் ஆளா நான் இருப்பேங்கிறது தவறு தானே? சரி சங்கர், அப்படி சொல்லலாமா? ஒரு சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கு அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முடியுமா சார்? நான் முதல்ல நம்ம வழக்கறிஞர் சகோதரருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்துக்களுக்கு மட்டும்தான் ஒரு பெருந்தன்மை இருக்கு. தன்னை எவன் எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அதை தாங்கி கொண்டு நகர்ந்து போகக்கூடிய ஒரே பழக்கமுடைய ஒரே குலம் எதுன்னா அது இந்து குலம்னு அண்ணன் வாயாலே சொல்லுங்க. ஒரு சிலைய கோவில் வாசல்ல வைப்பீங்க, ஆனா அந்த சிலையை நாங்க சகிச்சுக்கிட்டு உள்ள போகணும். எங்களை காட்டு மிராண்டின்னு எழுதி வைப்பீங்க, அதை படிச்சுக்கிட்டு நாங்க உள்ள போனோம். ஆனா சென்னையில ஒரு இடத்துல ஒரு விநாயகர் ஊர்வலத்தை நடத்துறதுக்கு நீங்க தடை போடுவீங்க. இல்ல, ஒரு 10 நிமிஷம் விநாயகர் கடந்து போறது உங்களுக்கு சகிக்கல. ஆனா வருஷம் பூரா அந்த சிலையை எடுக்க வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு நாங்க உள்ள போகணும். இல்லையா சொல்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான உங்களுக்கு சகிப்புத்தன்மை சார். இருக்கக்கூடிய மக்கள்ல நானும் ஒருத்தன் சார், வணங்கக்கூடிய மக்கள்ல நானும் ஒருத்தன். நான் சரி சார் அங்க வணங்கல, இப்போ நான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன், எனக்கு பிடிக்கல, சம்மட்டி எடுத்து உடைச்சிடலாமா? அண்ணன் கூட வராரா? இறை
நம்பிக்கை உள்ளவர் தானே, வாங்க போலாம். உடைச்சு பாருங்களேன், உங்க மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பாப்போம். அந்த கையாளாகாத தனத்தை தானே இன்னைக்கு பெரியார் சிலை மீது கை வைத்து பாருங்க. கையாளாகாத தனத்தை தான் காரி துப்பிட்டு இருக்கு. பெரியார் சிலையில கை வைத்து பாருங்க சொல்றேன். அவன் மேல ஒரு நடவடிக்கை சொன்னல, அவன் மேல நடவடிக்கை உங்களை காரி துப்பியது நீதிமன்றம். நீங்களே பேசுறீங்களா? சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். அண்ணன் எனக்கும் இறை நம்பிக்கை இருக்கு, இறை நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. திராவிடம் பேசுற அத்தனை பேரும் எனக்கும் இறை நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. அந்த இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் யாராவது காட்டுங்கண்ணா. அத்தனை பேரும் இதுவரைக்கும் ஏன் அந்த கேள்வி வரல அப்படிங்கறதுதான். என்னன்னா இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி பேசல. ஆனா புதிதாக இப்படி பேசுறாங்க. நாளைக்கு இதனால ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு அரசு அச்சப்படுறது சரிதானே? எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, எத்தனை முறை அதை தகர்க்கிறது முற்பட்டிருக்காங்க. அண்ணே, இந்து முன்னணின்ற அமைப்போடைய நோக்கமே இது போன்ற இது மாதிரி ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்து விரோத செயல்களை தடுக்கிறதுக்காகத்தானே உருவாக்கப்பட்டது. யார் சொன்னது? இன்னைக்கு மட்டும்தான் போய் கேட்கிறாங்கன்னு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தினமும் அந்த இடத்துல அந்த கொடியை அகற்றுறதுக்கு எத்தனை பீஸ் கமிட்டி கலெக்டர் தாசில்தார் நடத்திருக்காங்க அண்ணனுக்கு தெரியுமா? கேட்டுக்குங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அந்த அந்த தீட்சிதர் எத்தனை முறை அங்க இருக்கக்கூடிய சிலையை அகற்ற வேண்டும், ஜீயர்கள் அகற்ற வேண்டும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. எத்தனை பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கேளுங்க. ஏன் வழக்கு போடலாமே? ஏன் வழக்கு போடலன்னு கேக்குறாங்க. அது நீக்கிறதுக்கு ஏன் வழக்கு போடலன்னு போடுவனே. மாறி மாறி நீங்களே பந்து அடிச்சுக்கிறீங்க. அதிகாரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு உண்மையான வழக்கு போட்டிருக்காங்க. அதிகாரம் கையில இருக்கிறதுக்கும் நீதித்துறையில வழக்கு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? என்ன சம்பந்தம் இருக்கு? அண்ணா, வழக்கு போடுறதுன்றது அந்த ஆளுகிற ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இப்ப கையாளப்படுது. தர்மத்தின் அடிப்படையில ரெண்டு பக்கமும் வழக்கு போடுவாங்க. பங்காளி அடிச்சுக்கிட்டு வந்தா மட்டும்தான். திமுக எதிர்க்க இருந்தா இந்த ஸ்டேஷன்லயே இப்ப நீங்க வழக்கு எடுக்கிறது. ஆட்சி நடக்கிற அத்தனை அவலத்தையும் நான் சொல்லணும்னா இந்த ஒரு பேட்டி எனக்கு பத்தாது. அண்ணே, நீங்க என்ன பண்றீங்க? போலீஸ்ல உங்களுக்கு போஸ்கோ வழக்கு நடக்குது அப்படின்னா போஸ்கோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை மிரட்டுறீங்க. இப்போ சிபிஐ என்கொயரி போயிருக்கு அண்ணா நகர் வழக்கு. ஜட்ஜி உங்களை கேட்கிறாரு அப்படின்னா இந்த கேஸ நீங்க நடத்தாதீங்கன்னு வில்சன் ஐயா ஜட்ஜியே மிரட்டுறாரு. நேத்து பூரா நீங்க டிவில பாத்திருப்பீங்க. நீதித்துறையை விட்டு வைக்கல, காவல்துறையை விட்டு வைக்கல, அமைச்சர் பதவியை கூட விட்டு வைக்கல. ஜெயில இருந்து வந்தவருக்கு தியாகி பட்டம் கொடுத்து அமைச்சர் பட்டம் கொடுக்குறீங்க. இல்ல, அது வேற விஷயம் சார். இல்ல, நீங்க வேற விஷயத்துக்குள்ள வரீங்க. நான் இதே ஒரு விஷயம் கேட்கிறேன். இதே மாதிரி தானே சமீபத்துல பழனி கோவில் பஞ்சாமிர்த இஷ்யூ உருவானது. அதுல மோகன் அவர்களும் திரைப்பட இயக்குனர் மோகன், பாஜகவுடைய நிர்வாகி, இவங்க எல்லாம் இதே விஷயத்தை தானே கொண்டு வந்தாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்கன்னா, பஞ்சாமிர்தத்துல கலப்படம் இல்லைன்னு எந்த அறிக்கையும் சொல்லல. முதல்ல அவங்க மேல வழக்கு போட்டாங்களே, எந்த அறிக்கையும் சொல்லல. இன்னைக்குதான் சொல்லியிருக்காங்க. சமீபத்துல ஆந்திராவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கண்டெய்னர்ல மட்டும்தான் அந்த மாதிரி கொழுப்பு கலந்து இருக்கக்கூடிய நெய் இருந்திருக்கு. இப்ப பத்திரிகை செய்தி வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வழக்கு எதுக்கு போட்டாங்கன்னு கேக்குறேன் நான். சங்கர் சார், என்னோட கேள்வி நீங்க உள்வாங்கிக்கீங்க. அதாவது பஞ்சாமிர்தத்துல கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இயக்குனர் மோகன்ஜி அவர்களும் பாஜக நிர்வாகி வினோத்தும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவங்க மேல? இன்னைக்கு வரைக்கும் நிரூபணம் ஆகாத ஒரு தகவலை வெளியே தெரிவிக்கிறாங்கன்றதுக்காகத்தான் காவல்துறை. அதற்காக அவங்க மேல என்ன பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு கேக்குறேன். திருப்பியும் சொல்றேன், இந்த கலப்படம் நிரூபிக்கப்பட்டது பிரிவுகளின் கீழ் அவருக்கு எதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு? ஏன்னா நெய்யில யார் திருப்பதிக்கு சப்ளை பண்ணானோ அவனே தான் பழனிக்கு சப்ளை பண்ணிருக்கான். திருப்பதியில இருக்கிறது கலப்பட நெய்னா பழனியில இருக்கிறது என்ன நெய்னு கேட்கறதுக்கு தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க. இல்லன்னு மறுப்பு தெரிவிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு நாங்க சொல்றது பொய்ன்னு சொல்லி எங்க மேல
வழக்கப்பதிவு வேணுங்க. சரி, கரு ஜெயகண்ணன், நான் அவர் சங்கர்கிட்ட கேட்ட அதே கேள்விகிட்ட இருந்து வரேன். பழனி பஞ்சாமிர்தம் கோவிலில் பஞ்சாமிர்தத்தில் கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அரசு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்து மக்களுடைய அந்த நம்பிக்கையை சிதைக்கிற வகையில் இயக்குனர் மோகன்ஜி அவர்களும் வினோத் அவர்களும் என்ன பண்ணுறாங்க, பதிவு போடுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கள் இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க மேலே வழக்கு போடக்கூடிய இதே அரசு இன்னொரு பக்கம் கோவில் முன்னாடி இந்த சிலையை வைத்து அதே இந்து மக்களை புண்படுத்துகிறாங்கல்ல. ரெண்டையுமே அப்போ ஒரே மாதிரி பார்க்கணும்ல. இங்கே நீங்கள் பாஜக நிர்வாகிகள் மேலே வழக்கு பதிவு செய்யணும்னா இந்து மக்களுடைய பக்தியை என்ன பண்ணுறீங்க, புண்படுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. புரியலையே. ஒரே ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். அண்ணன் சங்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பேசுவதற்கான காரணமே தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழலும் பெரியார் ஆற்றிய பங்கும் தான் காரணம். நான் என்ன கேக்குறேன், பெரியார் புகழ் பாடுறதுக்கு இல்ல, புகழ் பாடுறதே இந்த அரசு நீங்க சொல்லக்கூடிய காரணங்களுக்கு பதில சொல்றேன். அந்த பெரியார் சிலை அமைக்கப்பட்டதற்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய சனாதன கருத்துக்களை எதிர்ப்பதற்காக. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, அவங்க மேல இதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்க சார். இதுக்கு எதுக்கு நீங்க வழக்கு போட்டீங்க? நீங்க நான் சொல்ற வழக்கு போட்டு நீதிமன்றத்துல தானே அது உங்களுக்கு தள்ளுபடி ஆயிருக்கு. நான் கேட்குறது என்னன்னா, கனல் கண்ணன் மீது இந்த வழக்கு இல்லை என்று உண்மையானால் அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஏற்கனவே சொல்றாருல வழக்குகள்ல நீதிமன்றங்கள் தள்ளுபடி பேசாங்கல்ல. அரசு வழக்கறிஞர் இசாந்த் என்ன வாழ்ந்த ஸ்ட்ராங்கா வச்சாங்க? அரசு வழக்கறிஞர் நீதிபதி சார் நீங்க அதை சொல்லணும். ஒரே ஒரு செய்தி, 3 பேருமே வழக்கறிஞர். நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணிட முடியாது. அரசு தரப்புல என்ன அரசு தரப்பில் கனல் கண்ணன் மீது எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணீங்க? இவருடைய பேச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதாக இருந்தது. பெரியார் சிலையை ஒரு சேதம் விளைவிப்பதாக சொல்லியிருக்காரு. அதற்கான எஃப்ஐஆர் போட்டிருக்கு, சார்ஜ் போட்டிருக்கு. இந்த கருத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பழனி பஞ்சாமிர்தத்துல கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இயக்குனர் மோகன் சொன்னார் இல்லையா? பாஜக நிறுவனம் ஆதாரங்கள் இல்லாம சொல்றாங்க, வழக்கு போட்டிருக்காங்க. அது மட்டுமா போட்டீங்க? இந்து மக்களுடைய உணர்வுகளை, பக்தியை அதையும் சேர்த்தான போட்டீங்க. அதே பிரிவு இவர் சொன்னதுக்கும் வரும்ல. இரண்டே ஒண்ணு. நீங்க ஒப்பீட்டு பண்ண முடியாது. மோகன்ஜி சொன்ன கருத்து என்பது பழனி பஞ்சாமிரதத்தில் மக்கள் இருக்கவர்களுடைய நம்பிக்கையை அவர் சிதைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரியார் சிலை என்பது உங்களுக்கு பக்தர்களை என்றைக்காவது நாங்கள் திருவரங்கத்தை போல இருங்க மிகப்பெரிய வைணவ தலங்க இத்தனை ஆண்டு காலமா பெரியார். உங்களுக்கு தெளிவாவே சொல்றேங்க, உருவ வழிபாடு சொல்றதுக்கு நீங்க விடவே மாட்டேங்கிறீங்களா? உருவ வழிபாடு வேணாம்னு சொன்ன திருமூலரையே தெய்வமா கும்பிடக்கூடிய நாடு அவரு. அங்க இருக்கக்கூடிய சிலையில இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நான் ஒண்ணே சொல்றேங்க, புண்படுத்தப்படுதுன்னு அவர் சொல்றாரு. இவருக்கு ஒரே ஒரு தெளிவான சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி நினைப்பது போல பெரியாரை நீங்க அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற தவறான ஒரு முன்னுதாரணமாக வைத்து நீங்கள் அரசியல் செய்தால் தமிழ்நாட்டில் அரசியலே செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் தீவிரமாவே சொல்றேன். நீங்க பாஜக சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நீங்க சொன்னதுக்கு அவர் சொல்றாரு நாங்க தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறோம். இல்ல இன்றைக்கு சொல்றேன் இந்து அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறைகளா சொல்றேன். நீங்க பெரியாரால் வாழ்ந்து நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு வலிக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. என்ன காரணங்கள் அடிப்படையில் நான் சொல்றேன், இந்து மக்களுடைய வேறுபாடுகளையும் இந்து மக்களுக்கான ஒற்றுமையும் சிதைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற கருத்துக்களை தான் சொல்லும். இல்ல அவர் சொல்றாரு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இவர் மட்டுமா போராடுறாரு? அந்த மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில எத்தனை பீஸ் கமிட்டி போட்டுன்னு அவர் சொல்றாரு. நான் திரும்ப சொல்றேன், அதாவது மக்களுக்கான பீஸ் கமிட்டி போட்டாங்களா இல்லையா அதை சொல்லுங்க. ஒரே ஒரு பீஸ் கமிட்டி எல்லாம் தொடர்ச்சி அமைதி நடக்க தான் செய்யுது. நான் என்ன உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே எல்லாத்துக்கும் நீங்க தான் வழக்கு போடுறீங்களா? பெரியார் சிலை எடுக்கிற வழக்கு போடுங்க. பீஸ் கமிட்டி எதுக்கு போட்டாங்க? நான் கேக்குறது ஒண்ணுங்க, உங்களுக்கு அந்த பெரியார் சிலை இருப்பது பிடிக்கல, எதுக்கு பீஸ் கமிட்டி போட்டாங்க? எதுக்காக போட்டாங்க நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்றாரு எங்களுடைய மனம் புண்படுது அப்படின்னு தொடர்ந்து அங்க போராடி. சரி, உங்களுக்கு மனம் புண்படுது, பெரியார் சிலை அங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பெரியார் சிலை எடுங்க, வழக்கு போடுங்க. நீங்க பெரியார் சிலைன்னு சொல்லாதீங்க. அதுக்கு வாசகங்களோட தான் பெரியார் சிலை வைக்க முடியும். அவர் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் வைக்க முடியும். அதனால மக்கள் புண்பட்டாலும் பரவாயில்லை, பரவாயில்லை. இந்த மக்களுடைய உங்களுக்கு இல்ல பெரியார் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் ஏத்துக்கிட்டு நீங்க நடந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு யாருமே கடவுள் மறுப்பு கொள்கையில தான் இருந்திருப்பாங்க. அப்படி நடக்கல. இங்க இப்போதைக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தெளிவா சொல்றேன், யாருமே இது நாள் வரைக்கும் பெரியாருடைய பேச்சில் புண்பட்டது கிடையாது. அவருடைய காரணங்கள் நியாயமானது. சரி, சங்கர் யாருமே புண்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கடவுள் இல்லை
அப்படிங்கிற வார்த்தையில யாரும் புண்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களுக்கான காரணங்களை சொல்லுங்க. அவர் பேசுங்க. சொல்லுங்க. கேளுங்க சார். கடவுளை நம்புகிறவன் காட்டு புண்படலைன்னு சொல்லிட்டாங்க. தான் புண்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காட்டு மிராண்டி. அவங்க மனைவி கோயிலுக்கு போகும்போது காட்டு மிராண்டின்னு ஒரு வார்த்தை கூப்பிட சொல்லுங்க பாக்கலாம். அவங்க தாய் கோயிலுக்கு போகும்போது காட்டு மிராண்டின்னு கூப்பிட சொல்லுங்க பாக்கலாம். அவங்க குழந்தை எதுக்காக சொன்னாருன்னு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறேன் பெரியாரோட கருத்துக்களை மட்டும் சொல்றீங்களா? அவர் பேசுறது நான் கேக்குறது என்ன, பெரியார் இதெல்லாம் சொன்னாரு, அதுக்கான காரணங்களை சொல்லுங்க. அத சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க சங்கர். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? அதுக்கான அவர் சொல்ல வரக்கூடிய கருத்தை டைவர்ட் பண்றீங்க. டைவர்ட் இல்லங்க. பெரியார் ஆன்லைன்ல இருக்காரு. நான் சொல்லக்கூடிய ஆன்லைன்ல நான் ஒரே ஒரு செய்தி. பெரியார் இந்த கருத்துக்களை சொன்னாருன்னு சொல்றீங்களா? அது எந்த சூழலில் சொன்னாரு? எந்த காரணத்துக்காக சொன்னாரு? அதை ஏன் அங்க வச்சிருக்காங்க? அத சொல்லுங்க சார். இப்போ புரியல சார். அவர் சொல்லுவாரு. நீங்க தொடர்ந்து பேசுங்க. எந்த இடத்துல விட்டீங்களோ அதுல தொடர்ந்து பேசுங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் எனக்கு பதில் சொல்லல அண்ணன் நண்பர்னு சொல்றேன். பழனியில இருக்கக்கூடிய பக்தர்கள் மனம் புண்படுதுன்னா பழனியில இருக்கிற தண்டாயுதபாணி உருவமற்றவரா? ஆனா பழனியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதகமா ஒருத்தர் தகவல் சொல்லிட்டாருன்னா அவர் மீது வழக்கு பதிவு செய்வீங்க. அந்த பழனி எம்பெருமானுடைய அதே சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய திருவரங்க பெருமாளுடைய பக்தர்கள் மனம் புண்பட்டா எந்த வழக்கு தேவையில்லை. எனக்கு புரியல. பழனி கோவில்ல தமிழ்நாட்டிலே அதிகமா கலெக்ஷன் வர்றதுனால இந்த நிலைப்பாடு எடுத்துட்டீங்களோ? இல்ல சார், எனக்கு புரியல. ஒரே கடவுள், மாமே மச்சான் கடவுள். மச்சானுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க உடனே அவங்க பக்கம் நின்று வழக்கு போடுறீங்க. மாமனுக்கு ஒரு பிரச்சனைனா எதிர் பக்கம் நின்று வழக்கு போடுறீங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி சார் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு புரியல. பெரியார வச்சு தலையில கொண்டாடுங்க, வேண்டானே வேண்டான்னு சொல்லல. நீங்க ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுத்தவங்க இந்த தமிழ்நாடு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க தான் கொடுத்தாங்க. தமிழக அரசு ஒண்ணும் கொடுக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அவங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எதுக்குமே புகார் கொடுக்கலையே, அதான கேள்வி. இல்ல அவர் சங்கர் சார் தந்தை பெரியார் திராவிட கழகத்தில இருந்து அவர்களுடைய பெரியார் சிலையில் இருக்கக்கூடிய விஷயம் குறித்தும் அதை உடைக்கிறத பத்தி பேசும்போது புகார் கொடுக்கறாங்க. நீங்க ஏன் புகார் கொடுக்காம அமைதியா இருக்கிறீங்க? நீங்களும் புகார் கொடுக்க வேண்டியதானே? விசாரிக்க மாட்டாங்கன்னு அரசு சொல்லிச்சா? தந்தை பெரியார் திராவிட கழகத்து மூலமா புகார் கொடுத்தாங்க. ஸ்ரீரங்கத்துல நீங்க வழக்கு போட்டுட்டீங்க. முருகன் பழனி கோவில்ல யார் புகார் கொடுத்தா? எதற்காக மோகன் மேல வழக்கு போட்டீங்க? நீங்க தானே கொடுத்திருக்கணும் மோகன் மேல. எதுக்காக சார்? எங்க நம்பிக்கையை நீங்க குலைக்கிறீங்க. காசுக்கு, வசூலுக்கு, கமிஷனுக்கு, பொய்யான நெய்ய எங்க கடவுள் பிரசாதத்துல சேர்க்கிறீங்கன்னு நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணுமா? மோகன் உங்களை தவறா சொன்னாலும் நீங்க தான் புகார் கொடுக்கணும். கடவுள் கிட்ட கூட கொள்ளடிக்கிற நினைக்கிற இந்த அகம்பாவத்துக்கு உங்களுக்கு கடவுளே தண்டிப்பாருன்னு சொல்லக்கூடிய வழக்கு தொடுக்கல. அதாவது சில விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு வழக்கு தொடுக்கணும். இதே விஷயத்த நீங்க அடுத்து வழக்காக மாற்றி வழக்காக நடத்தலாம். இதுக்கான உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சட்டத்துல. நீங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன் கருத்து சார்? ஒரு பேச்சை வழக்காக நடத்தி வெற்றி பெறலாம்ல சார். ஒரு இந்துவா என்னுடைய தனிப்பட்ட மனக்குமுறல சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? வழக்கு நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லுமா வழக்கா மாறுது, அதனால பாதிக்கப்படுறீங்க சார். உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் சார். பேய் அரசாண்டால் பிணம் தின்னும். அடுத்ததை நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. மத்திய அரசு தான் சொல்றாரு. அதனால எங்க மனசு புண்பட்டுறதுக்கும் வழக்கு போடுவீங்க, எங்க மனசு புண்பட்டாலும் வழக்கு போடுவீங்க. இந்துக்களுக்கு மட்டும்தான் சார் இது நடக்கும், வேற யாருக்கும் இது நடக்காது. புண்பட்டு நீங்க சார் நீங்க புண்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. புண்பட்டவர்கள் அது ஒரு புகாரா கொடுக்கலாம்ல. நீங்க புகார் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்களா காவல் நிலையத்துல? அந்த மாதிரி சப்ஜெக்டிவா பேசுறாங்க சார். என்னுடைய நிர்வாகி ஸ்ரீரங்கத்துல திருவேங்கடம் தீபு எத்தனை கம்ப்ளைண்ட் புகாரா கொடுத்திருக்கிறோம். கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய கருப்பு கொடியை அகற்றுங்க, தந்தை பெரியாருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை அகற்றுங்க, அதுவும் இந்துக்கள் சொல்லி போட்டிருக்கிற வாசகத்தை அகற்றுங்க. எங்க சார் போச்சு தமிழக அரசு? கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டி.
அங்க 3 வாசகம் என்ன அழகா தத்துவமா எழுதி நடு ரோட்ல வச்சிருக்காங்க, போய் பாருங்க சார். கடவுளை வணங்குற நான் முட்டாள்னா எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிற என் நண்பரும் முட்டாள் தானா? எங்க உரிமையை எவன் சார் கேள்வி கேட்க முடியும்? கேள்வி இல்ல. சில விஷயங்கள் பிடிக்காது இருக்கும்போது சட்டத்தின் மூலமாக நீங்க செய்திருக்கலாமே அப்படிங்கிறது. பேசுறாங்க, சட்டத்தின் மூலமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்க என்கிட்ட கேஸ் போடுறீங்க, அங்க வைக்கணும்னு சொல்றதுக்கு பர்மிஷன் வேணுமா வேணவா? எங்க இந்த பேச்சுல பேசுறாங்க, அரசோட பர்மிஷனோட வைக்கப்பட்டது, அரசாங்கத்தால் வைக்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, கலைஞருடைய ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டது. பேசட்டும் சார், உங்களுக்கு நேரத்துல சும்மா அவர் கருத்தை ஏதாவது பேசிட்டு போறா? அப்புறம் நீங்க தனியா அரசு சார்பாக வைக்கப்பட்டது சார், நீங்க தனியா உங்க அரசாங்கத்தினால வைக்கப்பட்டது முதல்ல வரலாறு தெரியுமா நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், உண்மை இல்ல, பெரியாருடைய உழைப்புக்காக வைக்கப்பட்டது. உண்மை இல்ல அப்படிங்கறதுனால நீங்க பேசுற அந்த இடத்தில் வைப்பதற்கான காரணம் இருக்காது. அத சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாரு. உண்மை இல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க சொல்றதுல உங்களுடைய கருத்துல உண்மை இல்ல, நீங்க அவங்க பேசுற இந்து மதத்தை பிரித்தாளக்கூடிய அந்த சனாதனிகளின் எதிர்ப்பு வந்து பதிவு செய்வதற்காக வைக்கப்பட்ட சிலை. அவர் பேசுறது தடுக்கிறீங்க. அவர் பேசும்போது தவறான கருத்துக்களை பதிவு செய்யறாரு. நேரத்துல நீங்க தவறான கருத்துக்களை சொல்லலாம். நான் ஒரே ஒரு செய்திங்க, அவர் பேசக்கூடிய செய்தியில உண்மையான செய்தி இருந்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கேட்கறது மாட்டீங்க. பெரியார் சிலை ஏன் வைக்கப்பட்டதற்கான காரணத்தை இதுவரைக்கும் அவருக்கு தெரியுமா? அந்த காரணம் சொல்றாங்க. அந்த இடத்துல ஏன் தவறுன்னு சொல்லல, அந்த இடத்துல ஏன் வச்சாங்க? வாசகங்கள் தான் தவறு. வாசகங்கள் தவறுனா என்ன காரணம் சொல்லுங்க. வாசகம் மக்களை பிரிக்கக்கூடிய கடவுள் நம்புவான் முட்டாள்ங்கிறாரு. நீங்க சொல்லுங்க சார், மக்களை பிடிக்கிற கடவுள் முட்டாள்னு சொல்லி முடிக்கிறாங்க. தமிழக அரசு அனுமதியோட தான் அங்க பெரியார் சிலை வச்சீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன் நான் பட்ட ஒருத்தரமா சொல்றேன், அனுமதி இல்லாம வைக்கப்பட்ட சிலை என்றால் நீங்க வழக்கு போடுங்க. நீங்க அவர் பேசுறதுக்கு நீங்க அந்த சிலையை அகற்றதுக்கு வழக்கு போடுங்க. அவருக்கு உண்மையான வரலாறு தெரியும். நான் ஒண்ணுங்க, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தவறான தகவல் சொன்னா அதை நான் சுட்டி காட்டுவேன். நீங்க தவறான தகவல் நீங்க ஆவணங்களை கொடுங்க, ஆவணங்களை கொடுங்க. ஆவணங்கள் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. இந்த சிலை இந்த சிலை அரசுடைய அனுமதி இல்லாமல் இருங்க. ஒரே ஒரு இந்த சிலை நான் எங்க ஆதாரங்களை உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்களா? எடுத்து கொடுக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய செய்தியை கேளுங்க. பெரியார் நான் ஒண்ணு சொல்றேன், பெரியார் சிலை அரசு அனுமதி இருங்க. நான் சொல்ற முதல்ல கேளுங்க. அரசு அனுமதியோடு வைக்கப்படவில்லை என்றால் அதை அகற்றுவதற்கு வழக்கு போடுங்க. அது வழக்கு போடுங்க. அவர் வழக்கறிஞர் தானே? இருங்க, அவர் வழக்கறிஞர் தானே? ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரியார் சிலையை அகற்றுவதற்கு வழக்கு போடுங்க பாப்போம். நீங்க ஆவணங்களை கொடுக்கணும். பேசுங்க சங்கர், பேசலாம். நீங்க நெறியாளர் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும் சார் நண்பர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த ராஜகோபுரத்தினுடைய படத்தை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும். ராஜகோபுரத்தின அரை அடியில கருப்பு கொடி திராவிட கொடி ஏத்தி இருக்காங்க. எந்த அனுமதியோட ஏத்துனீங்க சார்? ஏங்க நீங்க சட்டப்படி எல்லாம் புகார் கொடுங்க. சும்மா ஏதாவது பேசாதீங்க. புகார் கொடுங்க. உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா செய்யுங்க. புகார் பேரோட சொல்லுங்க. அதுக்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அவர் முடிச்சிட்டாரா சார்? அவர் முடிச்சிட்டாரா சொல்லுங்க, நான் பேசுறேன். மாவட்ட செயலாளர் நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சரி, அவர் பேச முடியும். புகார் கொடுத்திருக்காரு, ஜேசி கையில புகார் கொடுத்திருக்காரு, HRNC கிட்ட புகார் கொடுத்திருக்கிறோம். எந்த புகார் நடவடிக்கை எடுக்கப்படல. இதுவரைக்கும் கோர்ட்டுக்கு போல. இந்துக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையுமே இவங்க தாமதப்படுத்துவாங்க சார். இந்துக்கள் கோரிக்கை ஏத்துக்க மாட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போலாமே. யார் சார் போயிருக்கோம் சார். ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட இருந்து கோவில புடுங்கிடுவோம். கொள்ளடிக்கிற கூடாரமா கோவில இருக்க விட மாட்டோம். நன்றி 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 நன்றி. பிரசாதத்துல கலப்படம் பண்ணுவீங்க, கோபுர வாசல்ல கட்டடம் கட்டுவீங்க. நன்றி 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 சார். நன்றி. இதுல 6 கோடி ரூபாயில எதுக்கு சார் கட்டடம் கட்டுறீங்க சார்? நன்றி நன்றி. நிர்வாகிகளுக்கு நீங்க கடை போட்டு கொடுக்கிறதுக்கா? மாற்றுறதுக்கான முயற்சியில் இருக்காரு. அதான் சொல்ல முடியும். கட்ட ஆரம்பிச்சீங்க. அவர் ஒரு முடிவோட வந்திருக்காரு. நீதிமன்றம் ஏன் சார் நிறுத்திச்சு? இந்துக்களுக்கு புண்படுத்துன்னு தானே நிறுத்துது. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீதிமன்றத்தை அணுகலாம். அவ்வளவுதான். நீதிமன்றம் தானா சுமமோட்டோல எடுத்து ஜஸ்டிஸ் மகாதேவன் நீதிமன்றத்து மேல நம்பிக்கை உள்ள வழக்கறிஞரா நீதிமன்றத்தை அணுகுங்க. அண்ணாமலையார் கோவிலுக்கு இதெல்லாம் 6 கோடி ரூபாயில நீங்க அமைச்சரை வச்சு நீங்க பணியை தொடங்குறீங்க. ஆனா ஜஸ்டிஸ் மகாதேவன் ஐயா அவங்க ஸ்டே கொடுத்துட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் நன்றி 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 சங்கர்.
கனல் கண்ணன் மீது வழக்கு தள்ளுபடி, ரத்தமா தக்காளி சட்னியா சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர்கள் தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.